இந்த மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கிய DGET நியூ டெல்லி, நிமி சென்னை, DET தமிழ்நாடு அலுவலர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் எனது இந்த ஆன்லைன் வகுப்பை கலந்து கொண்டு பயிற்சியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். My thanks to higher officials, colleagues and friends of DGET Delhi, NIMI Chennai, DET Tamil Nadu, Chennai, and also my wishes to trainees who have joined my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன? What is electronic simulation software? Electronic circuit simulation uses mathematical models to replicate the behavior of an actual electronic devices or circuits. Electronic circuit simulation ஒரு உண்மையான மின்னணு சாதனம் அல்ல. சர்க்யூட்டின் நிகழ்வுகளை பிரதிபலிக்க கணித மாதிரிகளை பயன்படுத்துகிறது. Simulation software allows to modeling of circuit operation and is an invaluable analyzing tool. இது மிகவும் துல்லியமான மாடலிங் திறனை உள்ளதால் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் சர்க்யூட்டின் செயல்பாட்டை மாடலிங் செய்ய பயன்படுகிறது. இது விலை மதிப்பற்றது அனலைசிங் கருவியாகும். Due to its high accurate modeling capability, many colleges and universities use this type of software for the teaching of electronic technician and electronic engineering program. இது மிகவும் துல்லியமான மாடலிங் திறன் உள்ளதால் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் எலக்ட்ரானிக்ஸ் மாடலிங் பாடப்பிரிவுகளில் கற்பிக்க பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரானிக் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் engage the use of integrating them into the learning experience. எலக்ட்ரானிக் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஆனது பயிற்சியாளர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்த பயன்படுகிறது. Simulating circuit begins before actual building. It can be greatly improved design and efficiency. உண்மையான சர்க்யூட்டை உருவாக்குவதற்கு முன் இதன் மூலம் அதனை வடிவமைக்கவும் மேலும் அதனை மேம்படுத்தவும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ எலக்ட்ரானிக் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சர்க்யூட்ல போவோம். ஸோ இப்போ மேல இருக்கிற ரோ பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், இன்சர்ட், வியூ, அனலைஸ், T&M, டூல்ஸ், ஹெல்ப் அப்படின்னு சொல்றது வந்து ஆப்ரேஷன், அனலைஸ் அசோசியேட்டட் வித் தி ஃபைல், ஃபைல் டைப் அண்ட் அனலைஸ், டெஸ்ட், மெஷர்மெண்ட், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப். ஸோ இது வந்து நம்ம நார்மலா நம்ம விண்டோஸ், பவர் பாயிண்ட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைல் மெனு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைல் மெனு, இதெல்லாம் மெனுன்னு சொல்லுவோம். ஃபைல் மெனு, எடிட் மெனு, இன்சர்ட் மெனு, வியூ மெனு, அனலைஸ், T&M, டூல்ஸ், ஹெல்ப், இது மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ரோ பாத்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன், டெக்ஸ்ட், ஹிடன் அண்ட் ஹைட் அண்ட் வயரிங் ஃபீச்சர்ஸ், செலக்டட், எக்ஸெட்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மெனுவோட ஐகான்ஸ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எது இம்பார்ட்டண்டாக அடிக்கடி தேவைப்படுமோ அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து ஓப்பன், இப்போ உதாரணத்துக்கு ஃபைல் எடுத்துட்டோன்னா நியூ, ஓப்பன், க்ளோஸ் ஆல் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்க ஃபைல் ஓப்பன், இது ஃபைல் க்ளோஸ், இது காப்பி, இது பேஸ்ட், இது கசர், அந்த மாதிரி இதுல சின்ன சின்ன ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து மூணாவது ரோ போட்டீங்கன்னா பட்டன் செலக்டட் டு தி காம்பனன்ட் டைப். இந்த ரோல இருக்கிறத பாத்தீங்கன்னா இதுல பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காம்பனண்ட்டை என்ன காம்பனண்ட் வேணுமோ அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்றதுக்கு பயன்படுது. கீழே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே பேசிக், சுவிட்சஸ், மீட்டர், சோர்ஸ், செமிகண்டக்டர், ஆப்டோகப்ளர், சைஸ் மாடல், மார்க்கோஸ், கேட், ஃபிளிப் ஃப்ளாப், லாஜிக் ஐசிஸ், அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக், RF, அனலைசிங், கண்ட்ரோல், ஸ்பெஷல். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் செலக்டட் டு தி காம்பனன்ட் குரூப் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இது மெனு அப்படின்னு சொல்றோம். மெனு பார். இட் இஸ் மெனு பார். இட் மெனு பார் some items should be here shown in the icon. So next one is the tools.
the component tools, component buttons, we can say component button. Another one is group of components. Another one is group of components in the basic switches and etc. So we can create a circuit. First of all, we know about the software. Otherwise, we cannot assemble the design. Okay. நம்ம முதல்ல இந்த சர்க்யூட்டை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சாஃப்ட்வேரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். அடிக்கடி அந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் எந்த காம்பனன்ட் எங்க இருக்கு, என்ன தப்பு பண்ணிருந்தோம்னா என்ன தப்பு பண்ணிருக்கோம், அந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 15 ஐட்டம் உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டைம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வி கோ. முதல்ல நம்ம வந்து கிளிப்பர் சர்க்யூட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிளிப்பர் சர்க்யூட் அப்படின்றது என்ன? எந்த பகுதி நமக்கு வேணாமோ அந்த பகுதியை நீக்கிறது தான் கிளிப்பர் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸ் கிளிப்பர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் சீரியஸ் பாசிட்டிவ் கிளிப்பர். இது நம்ம எலக்ட்ரானிக் ஃபேக்டரிகளில் உள்ள ஒரு சர்க்யூட் தான். அந்த சர்க்யூட் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்க்யூட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவுட்புட்டை மெஷர் பண்றதுக்காக சிஆர்ஓ யூஸ் பண்ணியிருக்காங்க, அவுட்புட்டை நம்ம பார்க்கறதுக்காக சிஆர்ஓ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம இப்போ இதுல இருந்து எடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் அப்படின்றத பார்ப்போம். இந்த செமிகண்டக்டர்ல பாருங்க, இப்போ நான் செமிகண்டக்டர் இந்த குரூப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன காம்பனன்ட் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்றத அது ஐக்கானா காமிச்சிட்டு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐடியல் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர், டயோடு, ஜெனர் டயோடு, எல்இடி, வேரட் கேப் டயோடு, ஹார்ட்லி டயோடு, என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர், NMOS, PMOS, NMOS டிஃப்ளெக்ஷன், PMOS டிஃப்ளெக்ஷன், 4 terminal MOSFET, junction field effect transistor N channel, junction field effect transistor P channel, SCR, diact, triact, bridge rectifier அப்படின்ற காம்பனன்ட் எல்லாம் இதுல இருக்கு. சரியா? So we select semiconductor menu, component group. In that we can, what are the components are available in this group, we can see it and icon. Okay, first we get one diode. So first அந்த டயோட்ல போய் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டயோடு வந்துடும். ஸோ இப்போ அந்த டயோடு வந்துருச்சு. பட் அந்த டயோடு பார்த்தீங்க அப்படின்னா D1 IN 1183 அப்படின்னு இருக்கு. ஸோ இதனால நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கோம், IN 4007 கொடுத்துருக்கோம். ஸோ அதே நேரத்தில் லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு, கேத்தோடு இருக்கு, ரைட் சைட்ல ஆனோடு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டர்ன் பண்றோம். சரியா? இது டர்னிங் ஐக்கான். ஓகேவா? டர்ன் பண்ணியாச்சு. சாரி, இதை எடுத்தாச்சு. ஸோ அடுத்து இந்த டயோடோட ப்ராப்பர்ட்டி, இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதனோட ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு நீங்க என்ன டயோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டயோட இதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். IN 4007 okay. We can select IN 4007 in the property. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு, சோர்ஸ். முதல்ல பேசிக்ல போயிடுவோம். பேசிக்ல போயிட்டு ரெசிஸ்டர் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு ரெசிஸ்டர் எடுக்கணும், எடுத்தாச்சு. இதை டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, டர்ன் பண்ணியாச்சு. இதை வச்சுக்குவோம். அடுத்து என்ன வேணும், ஜெனரேட்டர், சோர்ஸுக்கு ஜெனரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு எர்த் கிரவுண்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா இங்க கிரவுண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ மாற்றணும். எவ்வளவு போட்டிருக்காங்க, 10K போட்டிருக்காங்க. 10K. ஓகே, இப்போ 10K வந்துச்சு.
சார் எனக்கு இது பாக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு சார், அந்த 10K வந்து இப்படி வெர்டிகலா இருக்கு, ஹரிசாண்டலா வேணும். அப்போ அந்த 10K மட்டும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா அது மட்டும் என்ன ஆயிடும், மாறிடும். சரியா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, இந்த பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வேல்யூ எல்லாம் கரெக்டா தெரியணும், ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூ மட்டும் தூக்கி அந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வயர் கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நமக்கு ஒரு சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணணும்னா என்ன வேணும், வயர்ஸ் வேணும். இப்போ வயர்ஸை இங்க கொண்டு போனீங்கன்னாவே ஒரு பென்சில் மாதிரி வந்துச்சா, இதை வச்சு அப்படியே டைரக்டா இழுத்துட்டு போங்க. கரெக்டா வச்சுட்டு நேரா கொண்டு போயிட்டு அந்த இடத்துல மவுஸ் விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து ரெசிஸ்டர். ஓகே, அதே மாதிரி கீழே. இப்போ எர்த்த கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எவ்வளவு சோர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது தெரியாது. இங்க 1 கிலோவாட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதனோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக் பண்ணிப்போம். ஏசி நம்ம இன்புட் வோல்டேஜ் 1 வோல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 1K கொடுப்போம், 1 கிலோவாட் கொடுப்போம். ஓகே, now we give the source of function generator 1 kilowatt and 1 volt peak to peak 1 volt. ஓகே, இப்போ நம்ம சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன வேணும், நம்ம டெஸ்ட் பாயிண்ட் இருக்கலாம், டெஸ்ட் பாயிண்ட்ஸை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பாயிண்ட் நம்ம மல்டிமீட்டர் வச்சு வைக்க போறோம், அது இதுல வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு வைக்க முடியாது. அதனால டெஸ்ட் பாயிண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது VF1 அப்படின்றது வோல்டேஜ் வெரிஃபிகேஷன் பாயிண்ட். அதே மாதிரி இன்புட்ல இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சர்க்யூட்டை நம்ம கனெக்ட் பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு பாக்குறதுக்கு வியூ மெனுல அனலைஸ் மெனுல போயிட்டீங்கன்னா ERC அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க தெரியும் இது ஒரு வயர் கனெக்ட் பண்ணல, 1 வார்னிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ தெரியுதா, இந்த இடத்துல கனெக்ட் ஆகல அப்படின்னு காமிக்குது. அதனால என்ன பண்றோம், நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்த மட்டும் என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணி. ஸோ டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் ஆயிருக்கா, அனலைஸ் மெனுல ஈஸிஆர். அது இன்னும் கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லுது. So now we can connect the source to diode. And then connect the this one. You can see analyze menu. Now it is connected. Not connected.
ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. now we are connected the circuit, we can test. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்யூட்டா we can test a circuit. first of all we power on the circuit. so இதுதான் power button, it is a power button. so first we transistor single short மோட நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்றோம். ஆன் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அவுட்புட்ல காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வோல்டேஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து சீரியஸ் பாசிட்டிவ் கிளிப்பர். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சைடு இட் கேன் கிளிப் தி பாசிட்டிவ் சைடு ஆஃப் தி இன்புட் சிக்னல். ஓகே, இப்போ we can select the oscilloscope. Here we see oscilloscope, run it. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா VF1 அப்படின்றது, இது VF1 அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இது VF1. இப்போ VF2 எப்படி இருக்கு பார்ப்போம். பாருங்க, VF2 எப்படி இருக்கு. ஒரு சைன் வேவ் இன்புட் கொடுத்துருக்கோம். அவுட்புட்ல நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால இதுக்கு பேரை நம்ம என்ன சொல்றோம், சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஸோ ஏன் சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த டையோட நம்ம சீரியஸா வச்சிருக்கிறதுனால இதை சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம். why we can see it is series clipper, the diode is used to series to the load. Okay, so red color is input signal, green color is output signal. in our diagram, our circuit, we give the AC input signal, sinusoidal wave, we get the negative off cycle only, so that this circuit is called a series positive clipper. Positive side will be removed in this circuit. சரியா, இந்த சர்க்யூட்ல பாசிட்டிவ் சைடை ரிமூவ் பண்ணிருக்கிறதுனால இந்த சர்க்யூட்டுக்கு பேரு என்ன சொல்றாங்க, பாசிட்டிவ் கிளிப் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஸ்கிரீன் நல்லா தெரியுதுல? சார் தெரியுது சார். ஓகே சார், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் சர்க்யூட் என்ன பார்ப்போம். இது பாருங்க, இது நெகட்டிவ் கிளிப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பாசிட்டிவ் கிளிப்பர். சரி, நம்ம பார்த்தது பாசிட்டிவ் கிளிப்பர். இப்போ நம்ம பார்க்கணுன்றது நெகட்டிவ் கிளிப்பர். ஸோ நெகட்டிவ் கிளிப்பர்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, டையோட மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஆனோடு கேத்தோட மாற்றி அமைச்சிருக்காங்க. இன் சீரிஸ் நெகட்டிவ் கிளிப்பர் the diode will be changed. சரியா, input is anode and the output is taken from cathode. இன்புட் ஆனோட் சைடுல வழங்கப்பட்டிருக்கு, அவுட்புட் சைடுல கேத்தோடு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இப்படி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி டைம் இருக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த சர்க்யூட்டை என்ன பண்ணுவோம், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட். காப்பி இங்க கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிங்க, இங்க கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்க நம்ம என்ன மாற்ற வேண்டியது இருக்கு, சர்க்யூட்ல டையோட மட்டும் தான் மாற்ற வேண்டியது இருக்கு. ஸோ டையோட மட்டும் என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு டையோடு எடுத்துக்குவோம். செமிகண்டக்டர் டிவைஸ்ல டையோடு எடுத்துக்குவோம். இப்போ இங்க டையோட வச்சுக்குவோம். இந்த டையோட இங்க கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ நம்ம சர்க்யூட்டை எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு வேகமா, அதே நேரத்துல எவ்வளவு துல்லிதமா
செய்யறோம் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல நமக்கு கிடைக்குது. இப்போ இதே நம்ம வந்து பிரெட் போர்ட்லயோ அல்லது பிசிபிலயோ அசம்பிள் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்க்யூட்டை செக் பண்ணி பார்க்கலாம். டூல்ஸ் மெனுல என்ன பண்றோம், ஆசிலோஸ்கோப் எடுத்துக்கிட்டோம், நீங்க ரன் பண்றோம். இப்ப பாருங்க என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன வேவ்ஃபார்ம்னு தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஆசிலோஸ்கோப்ல தெரியலன்னா உடனே டைம் டிவிஷனை செக் பண்ணுவோம். டைம் டிவிஷன் அதிகமா இருக்கு, இதை கம்மி பண்றோம். அதே நேரத்தில் வோல்டேஜ் டிவிஷனையும் என்ன பண்றோம், மாத்திக்கிறோம். வோல்டேஜ் டிவிஷனை மாத்தியாச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவுட்புட் சிக்னல். இப்போ இன்புட்ல என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத கிளிக் பண்ணிப்போம். இன்புட்ல பாருங்க, இன்புட்ல ஏசி வேவ்ஃபார்ம் போயிட்டு இருக்கு. இன்புட்ல ஏசி வேவ்ஃபார்ம் போயிட்டு இருக்கு. மேல சர்க்யூட்டை கொஞ்சம் அப்படியே பாருங்க. மேல ஏசி வேவ்ஃபார்ம் இன்புட்டா கொடுத்துருக்கோம். அவுட்புட்ல we get only positive off cycle so that its circuit flip the negative side. That's why this circuit is called a negative clipper. ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட் என்ன பண்ணுங்க, ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சேர்த்து ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்ம் இன்புட்டா கொடுத்துருக்கோம். பட் அது என்ன பண்ணிருக்கேன், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளா கட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஞாபகம் வரணும். இது என்னன்னு சொல்லலாம், it is just like a half wave rectifier. It is just like a half wave rectifier. Half wave rectifier என்ன பண்ணுவோம், ஆனோடுக்கு பாசிட்டிவ் வரும்போது மட்டும் இந்த டயோட் கண்டக்ஷன் ஆகும், நெகட்டிவ் வரும்போது என்ன ஆகாது, கண்டக்ஷன் ஆகாது. This diode acts as switch, anode gets positive, otherwise it is off condition. Okay, ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைச்சிட்டே இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைக்காது. புரிஞ்சதா? ஸோ நம்ம ரெண்டு சர்க்யூட் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு சர்க்யூட்டுக்கும் எந்த விதமான என்ன பண்ணல, டிஸ்கிரிட்டிவ் காம்பனன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். டயோடு யூஸ் பண்ணிருக்கோம். டயோடு வந்து ஆக்டிவ் டிவைஸ், டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் பேசிவ் டிவைஸ். ஸோ இந்த ரெண்டு டிவைஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாசிட்டிவ் கிளிப்பரும் நெகட்டிவ் கிளிப்பையும் அசம்பிள் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். இப்போ பாசிட்டிவ் கிளிப்பர் பார்த்தோம், நெகட்டிவ் கிளிப்பர் பார்த்தோம். இப்போ இதுல வந்து டூயல் கிளிப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு கிளிப்பிங் பண்ண போகுது, பாசிட்டிவ் சைடும் கிளிப் பண்ண போகுது, நெகட்டிவ் சைடும் கிளிப் பண்ண போகுது. ஸோ அதுக்கான சர்க்யூட்டா இங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம முதல் பார்த்தது வந்து அன்பயாஸ்டு கிளிப்பர். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டையோடுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பயாஸ்டு கிளிப்பர் அப்படின்னு இதுக்கு பேரு. ஓகேவா? இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? செமிகண்டக்டர், அதுல டயோட ஒன்னு, இன்னொரு டயோட ரெண்டு, அப்புறம் ரெசிஸ்டர் வேணும். அது பேசிக்ல போயிட்டு ரெசிஸ்டர் இருக்கும், எடுத்துக்கலாம். அப்புறம் சோர்ஸ் வேணும், அப்புறம் பேட்டரி. இந்த பேட்டரி கொடுக்கணும்ல, அதுக்காக ரெண்டு பேட்டரி எல்லாம் எடுத்தாச்சா? ரெசிஸ்டர் எடுத்தாச்சு, டையோடு ரெண்டு எடுத்தாச்சு, ரெண்டு சோர்ஸ் எடுத்தாச்சு, ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் எடுத்தாச்சு. ஸோ இதை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம், எங்கெங்க என்ன வேணும் வைக்க போறோம் அப்படின்றத அரேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இந்த டையோடு என்ன பண்ணும், திருப்பணும். டயோடு திருப்பியாச்சு.
அதே மாதிரி இந்த சோர்ஸ் பாருங்க, இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. இது பாசிட்டிவ் இருக்கு, அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க நெகட்டிவ் இருக்கு, இந்த சோர்ஸை திருப்பிக்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. சார் சார் சொல்லுங்க. சார் உள்ள சாட் பாக்ஸ்ல இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு சாட் பண்றாங்க சார். பேர் என்ன சார்? இது சார் டினா டினா டினா. ஓகே ஓகே சார், இது டெமோ மாடல் சார். டினா வந்து எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான் இருக்கு. ஓகே சார். ஓகே ட்ரையல் வெர்ஷன் வாங்கிடுறேன். ட்ரையல் வெர்ஷன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு 5 வோல்ட் இருக்கா. அடுத்து வந்து சுவிட்சஸ் என்ன பண்ணணும், மீட்டர் என்ன அவுட்புட் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு டெஸ்ட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். எந்த பாயிண்ட்ல இப்போ நம்ம சிஆர்ஓ யூஸ் பண்றோம்னு என்ன பண்ணுவோம், டாப் எடுத்து அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். இப்போ அதுக்கு பதிலா என்ன ஆகுது, இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்டகிரேட்டடா அது என்ன ஆகுது, சிஆர்ஓ கனெக்ட் ஆயிடும், அந்த இடத்துல கனெக்ட் ஆயிடும். இப்போ இங்க 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி இங்க 2 வோல்ட் செட் பண்ணிக்குவோம். 2. ஓகே, அதே மாதிரி இதுவும் 2 வோல்ட். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 கிலோவாட்ஸ் 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். சிக்னல் அப்படின்றதுல கிளிக் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும், சாரி ஜெனரேட்டர் கிடைக்கும். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நமக்கு சைனசாய்டல் எடுத்துக்கிறோம். இது 1 கிலோவாட்ஸ். 1 கிலோவாட்ஸ்ன்றது 1000. இந்த வோல்டேஜ் ரேஞ்சு 5 வோல்ட். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுது இந்த சர்க்யூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூயல் கிளிப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு டையோட யூஸ் பண்ணல அப்படின்னா பாசிட்டிவ் சைடு மட்டும் கட் பண்ணும், நெகட்டிவ் சைடு கட் பண்ணாம இருக்கும். சரி, இப்ப ரெண்டையுமே கொடுத்துருக்கறதுனால பாசிட்டிவ்ல ஒரு பகுதியும் நெகட்டிவ்ல ஒரு பகுதியும் கட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்றோம், பயாசிங் கிளிப்பர். ஸ்கோப் எடுத்தாச்சு, ஆன் பண்ணலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி டைம் டிவிஷனை மாத்துறோம். நம்ம ஒன்றும் பண்ணல, ஈசிஆர் டெஸ்ட் பண்ணாம வந்துட்டோம். ஈசிஆர் டெஸ்ட் பண்ணிக்குவோம், இஆர்சி டெஸ்ட் பண்ணிக்குவோம், எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, வேவ்ஃபார்ம் சரியா வராத காரணம் நம்ம என்ன பண்ணல, கிரவுண்ட் பண்ணல. ஸோ கிரவுண்ட் வந்து இது விர்ச்சுவல் கிரவுண்டை கட்டாயமா இதுல பண்ணியிருக்கணும்.
இப்போ இன்புட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இதுலயும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, இன்புட் சிக்னல் எப்படி இருக்கு, அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்கு. இன்புட் சிக்னல் எப்படி இருக்கு, அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ் அவுட் சைட்லயும் நெகட்டிவ் அவுட் சைட்லயும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? இதே மாதிரி இருக்கான்றத என்ன பண்ணுவோம், ரெண்டையும் பாயிண்ட் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ புரியுதா? ஸோ பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ் சைட்லயும் என்ன இருக்கேன், சிக்னல் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு பேரு டூயல் கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம். டூயல் கிளிப்பர் அப்படின்னு சொல்றோம். நம்ம உதாரணத்துக்கு பாசிட்டிவ் சைடு மட்டும் கட் பண்ணோம்னா ஒரு டயோடையும் அந்த பவர் சோர்ஸையும் எடுத்து விட்டோம்னா ஒரு சைடு மட்டும் கட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது பூராமே அனலாக் சைடு உள்ள சர்க்கியூட்ஸ். இப்போ நம்ம டிஜிட்டல் சைடுல உள்ள சர்க்கியூட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அதான் இங்க கொடுத்துருக்காங்களா, டிஜிட்டல் ஐசிஸ் கொடுத்துருக்காங்க, பிளிப் டாப் கொடுத்துருக்காங்க, கேட் ஐசிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க. இது பாசிட்டிவ் கிளாம்பர், இது நெகட்டிவ் கிளாம்பர். இதையும் பார்த்தலாம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம இதே சர்க்யூட்டா எடுத்துக்குவோம். We take this circuit, copy. இப்போ கிளாம்பர் பண்ண போறோம். கிளாம்பருக்கு இதே சர்க்யூட் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன பண்றோம், நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல நமக்கு தேவையில்லாதது இந்த சைடு, அதனால இதை கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த பவர் சோர்ஸும் நமக்கு தேவையில்லை, கட் பண்ணிடுவோம். இந்த ரெசிஸ்டர் அவுட்புட்டுக்கு வேணும், அதனால இதை கட் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போறோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும், இருக்குங்க. கனெக்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டர் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, பாசிட்டிவ் கிளிப்பர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம், சீரியஸா ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஒரு டயோட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம், லோடுக்கு ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாசிட்டிவ் சைட்ல இந்த நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை பாசிட்டிவ் சைடு என்ன பண்ணிடும், அப் பண்ணிடும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம்.
green கலர்ல இருக்கிறது input signal, red கலர்ல இருக்கிறது sorry red கலர்ல இருக்கிறது input signal, green கலர்ல இருக்கிறது output signal. அது ரெண்டையும் கோயின்சைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். VF1ன்றது இன்புட் சிக்னல், அது கிரீன் கலர்ல இருக்கு. VF2ன்றது அவுட்புட் சிக்னல். சரியா? VF1 இஸ் அவுட்புட் சிக்னல், VF2 இன்புட் சிக்னல். அப்போ இன்புட் சிக்னல் இந்த இருக்கு, அவுட்புட் சிக்னல் இங்க இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் சைட்ல அது என்ன பண்ணிருக்கேன், அதை கிளிக் பண்ணிடும். ஸோ சிக்னல்ல எந்த கட்டும் இருக்காது, அது என்ன பண்ணிடும், மேல கொண்டு போயிட்டு கிளாம்ப் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பாருங்க, இப்போ என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் லைனை இங்க இல்ல. இது பாருங்க ரெஃபரன்ஸ் லைன் கரெக்டா இருக்கு. இது என்ன இருக்கு, இங்க இல்ல, மேல போயிருக்கு. அப்போ இது பாசிட்டிவ் சைடு, இது மேல கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து நம்ம டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். இப்போ இதுல டிஜிட்டல் சர்க்யூட்ல நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இதை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்ப்போம், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது கேட் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் கேட், 2 இன்புட் அண்ட் கேட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன வேணும், இது லோ ஹை லாஜிக் சுவிட்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா லோ ஹை லாஜிக் சுவிட்சஸ் இருக்கும். ஸோ 2 சுவிட்சஸ் எடுத்துக்கலாம். அவுட்புட்ல பாக்குறதுக்கு லாஜிக் எல்இடி. ஸோ இதை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம், டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக்கா அது டிஜிட்டல்னா சுவிட்ச் கிளிக் ஆயிருக்கு. இப்போ இது என்ன சொல்றோம், இப்போ இதான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இது டெமோ வெர்ஷன்றதுனால நிறைய சர்க்யூட்ஸ் நீங்க அசம்பிள் பண்ணிருக்கீங்க, அதனால இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுது. அதனால நம்ம இதை என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இங்க என்ன பாருங்க, இது ஹை, இது லோ, இது ஹை, இது லோ. சரியா? இப்போ நமக்கு அண்ட் கேட் அப்படின்னு சொல்றது என்ன, தி அவுட்புட் Q இஸ் ஹை, இட் இஸ் 1 if the input A and input B are both high, that is 1. Q is equal to A and B. In an AND gate can have 2 or more inputs, it is 1 output. Its output is high if all the inputs are high. So இதான் இதனோட ஃபங்க்ஷன். இப்போ அவுட்புட்ல நம்ம பாருங்க, ஒரு 0 கண்டிஷன் ஒன்று இருக்கு, 1 கண்டிஷன் ஒன்று இருக்கு. We can see 0 condition and 1 condition. Then we get 1 in the high state, all the inputs are high. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் A0 இருக்கு, B0 இருக்கு. இப்போ Bக்கு மட்டும் என்ன பண்றோம், 1 கொடுக்குறோம். இப்போ என்ன எடுத்து பாருங்க, இங்க ரெட் லைன் காமிக்குதான். அப்போ இன்புட் இங்க உள்ள போகுது, ஒரு இன்புட் மட்டும் போகுது. ஸோ அதனால அவுட்புட் 0ல தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம், இந்த சுவிட்சை ஆன் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்கு பாருங்க, இப்பயும் 0 தான் இருக்கு. இப்போ ரெண்டையுமே ஆன் பண்ணுவோம். ஸோ போத் இன்புட்ஸ் ஆர் ஹை, அவுட்புட் இஸ் ஹை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்கேட், ஆர்கேட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது 2 கண்டிஷன் தான். One is low state, another one is high state. Then we get high state, both inputs are high or any one input is high, the output is high.
all the inputs are low, output is low. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு இப்போ என்ன பண்ணிருக்கோம், எல்லா இன்புட்டும் லோல வச்சிருக்கோம், ஜீரோல இருக்கு. ஸோ ஒரு இன்புட்டை மட்டும் ஹை பண்ணுவோம், ஆயிடுச்சா? ரைட். இந்த இன்புட்டை ஹை பண்ணுவோம், ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு இன்புட்டையுமே ஹை ஆக்குவோம், அவுட்புட்டை ஹையா இருக்கு. ஸோ இப்போ இந்த கேட்டையும் நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாக்குறத விட இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கேயாவது தவறு இருந்தாலும் என்ன இருக்கு, மணி லாஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதையே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், காம்பனண்ட் வேணும், சால்டரிங் வேணும், அதுக்கான டைம் ஆகும். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஐசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு புது ஐசி வாங்கணும். இப்போ என்ன ஆகும், நமக்கு நிறைய செலவாகும். அதனால வித்தவுட் எக்ஸ்பென்சஸ் வி கேன் டிசைன் தி சர்க்யூட். ஓகேவா? ஸோ அதனாலதான் இதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாட் கேட் பார்ப்போம். நாட் கேட்னா என்ன, எப்போ ஹையா இருக்கும் அப்ப லோவா இருக்கும், எப்போ லோவா இருக்கும் அப்ப ஹையா இருக்கும் அப்படின்றது. இப்போ நம்ம ஹைன்னு கொடுத்துருக்கோம், அதனால லோல இருக்கு. ஸோ இப்போ அவுட்புட்டை லோ ஆக்கும், ஹை ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம கேட் சர்க்யூட்ல சொல்லக்கூடியது 3 டைப் சொல்லுவோம். ஒன்னு பேசிக் கேட், இன்னொன்னு யூனிவர்சல் கேட், இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்து யூனிவர்சல் கேட் பார்க்கலாம். யூனிவர்சல் கேட்ஸ் கேட்டும் நார் கேட்டும் யூனிவர்சல் கேட்னு சொல்றோம். ஏன் இதை அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த கேட்டை வச்சு அதர் கேட்டோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொண்டு வர முடியும். நாண்ட் கேட் அப்படின்னு சொல்றது அது நத்திங் பட் அண்ட், சரியா? நாட் அண்ட் அப்படின்றதா நாண்ட், சரியா? இப்போ அண்ட் கேட்ல நம்ம என்ன பார்த்தோம், எல்லா இன்புட்டும் ஒன்னா இருக்கும்போது ஹையா இருக்கும்போது அவுட்புட் ஹையா இருந்துச்சு, ஏதாவது ஒரு இன்புட் லோவா இருக்கும்போது அவுட்புட் லோவா இருந்துச்சு. அதனோட தலைகீழி தான் இங்க நாண்ட் கேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை செக் பண்ணலாம். இப்போ எல்லா இன்புட்டும் லோவா இருக்கு, அவுட்புட் ஹையா இருக்கு. அவுட்புட் ஹையா இருக்கா? ரைட்டா? அடுத்த ஒரு இன்புட்டா ஹை ஆக்குவோம், இப்பயும் ஹையா இருக்கு. அடுத்த இந்த இன்புட்டா ஹை ஆக்குவோம், ஹையா, இப்பயும் ஹை லெவல் அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு இன்புட்டையுமே ஹை ஆக்குவோம், இப்போ லோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம லாஜிக் கேட்ஸை ஈஸியா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இருக்கும் இது பாருங்க, இது நாட் ஆர், இது ஆர் கேட் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர் கேட்ல எப்பெல்லாம் ஹை லெவல் கிடைச்சிச்சு, ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்துச்சுன்னாவோ அல்லது எல்லா இன்புட்டும் ஹையா இருந்துச்சுனாவோ அவுட்புட்டை கிடைச்சிச்சு. இப்போ இது அப்படியே பாருங்க, எல்லா இன்புட்டும் லோவா இருக்கும் போது ஹையா இருக்கு, ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருக்கும் போது லோவா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 0ன்னு வச்சிருக்கோம், லோ லெவல்ல கொடுத்துருக்கோம், அவுட்புட் ஹையா இருக்கு. ஸோ அடுத்து இதுக்கு ஹை கொடுப்போம், லோ ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இதை லோ ஆக்கிடுவோம், இதை ஹை ஆக்குவோம். இப்போ இதை ஹை ஆக்கியிருக்கோம், இதை லோ ஆக்கியிருக்கோம், லோ தான் கிடைச்சிருக்கு. ரெண்டையுமே லோ ஆக்குறோம், அப்பையும் லோ தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சதா? ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இன்புட், டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கும், சேம் இன்புட் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்ல ஹையா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ சேம் இன்புட் அப்படின்னு சொல்றோம், அது முதல்ல லோ பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டோம். இப்போ லோ ரெண்டுமே சேம் இன்புட், லோன்னு வச்சிருக்கோம், அதாவது 0 லெவல்ல வச்சிருக்கோம், ரெண்டுமே சேமா வச்சிருக்கோம், அதனால அவுட்புட்டை லோவா இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியல் இன்புட் அப்படின்னு சொல்லும்போது இதை ஹை பண்ணுவோம். ஒன்று வந்துச்சா? சரி, இதை லோ பண்ணிட்டுவோம், இதை ஹை பண்ணுவோம். ஸோ இப்பயும் அவுட்புட் இருக்கு. ஸோ ரெண்டையுமே ஹை ஆக்கும் போது, சேம் இன்புட் ஆகும்போது என்ன ஆயிடுது, லோவா மாறிடுது. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் இதனோட தலைகீழி தான். ஏன்னா இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஃபாலோடு பை நாட் கேட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஃபாலோடு பை நாட் கேட். நம்ம சிம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பபிள் போட்டிருப்பாங்க, பபிள் போட்டிருந்தாவே அது நாட்டோட சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுல பார்ப்போம், போத் இன்புட்ஸ் ஆர் ஹை. இப்போ இதுவும் ஹைல இருக்கு, இதுவும் ஹைல இருக்கு, சரியா? அவுட்புட் 1ன்னு இருக்கு. ஸோ ரெண்டையும் லோ பண்ணுவோம், அப்பையும் அவுட்புட் ஹையா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது, சேம் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் ஹையா இருக்கு, ஸோ டிஃபரன்ஷியல் இன்புட் இருந்துச்சுன்னா அவுட்புட் லோவா இருக்கு.
சரிட்டா? ஒரு பாசிட்டிவ், ஒரு லோ, ஒரு ஹை ஸ்டேட், ஒரு லோ ஸ்டேட், ஒரு ஹை ஸ்டேட் கொடுத்தோம். அதே மாதிரி இங்க ஒரு லோ ஸ்டேட், ஒரு ஹை ஸ்டேட் கொடுத்தோம். அவுட்புட் 0 தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம லாஜிக் டிசைன்ஸ் எல்லாமே இதுல பண்ண முடியும். அடுத்து நம்ம லாஜிக் கேட்ஸ்ல பார்க்கக்கூடியது சிம்பிளா ஆஃப் ஆடர் ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஆஃப் ஆடர்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டை, ஒரு அண்ட் கேட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் காம்பனண்ட்டை எப்படி எடுக்கிறது, எப்படி டிசைன் பண்றது அப்படின்றது தெரியும். ஏன்னா இதுல எல்லா சர்க்யூட்டும் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சர்க்யூட்டையும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டைம் வந்து நமக்கு கம்மியா இருக்கிறதுனால அந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க என்ன சொல்றோம், இது 2 பிட் ஆடர் அப்படின்னு சொல்றோம். ஹாஃப் ஆடர்னு சொல்றது 2 பிட் ஆட் பண்றது. ஸோ 2 பிட் ஆட் பண்ணோம்னா 1 1ன்றத நம்ம பைனரியில கூட்டும் போது என்ன ஆகும், 0 1ன்னு வரும். சரியா? 1 0 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 1 0. அதே மாதிரி 0 1 ஆட் பண்ணோம்னா சம்ல 1 கேரியில 0ன்னு வரும். அதே மாதிரி 0 0 ஆட் பண்ணோம்னா 0ன்னு தான் வரும். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 0 0ன்ற லெவல்ல கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டை சம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் கேட்டோட அவுட்புட்டை கேரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்கு ஹை லெவல் கொடுப்போம் 1. இப்போ என்ன இருக்கு, 0 + 1 சம் 1ன்னு ஆயிருக்கு. சரியா? இங்க சம் 1ன்னு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து இதை 0 வச்சிருவோம், இதை 1. இப்போ ஏக்கு 1ன்னு இன்புட் கொடுத்துருக்கோம், பிக்கு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 பிட்டையும் ஆட் பண்ணும்போது சம் 1. இப்போ ரெண்டுக்குமே 1 1ன்னு நம்ம பிட்டு கொடுப்போம். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, கேரி 1ன்னு மாறிடுச்சு. கேரி 1ன்னு மாறிடுச்சு. புரியுதா? ஸோ இது ஆஃப் ஆடரோட சர்க்யூட்டை நம்ம இங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதெல்லாம் ஒன்னொன்னே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டைம் நமக்கு இந்த 1 ஹவர்ல இவ்வளவு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறத உங்களுக்கு காமிச்சேன். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது இன்டகிரேட்டிங் இது என்ன சொல்றாங்க, இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் அப்படின்றத நம்ம எந்த ஐசி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 741 ஐசி யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்ல நிறைய ஐசிஸ் இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்டை தான் நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஐசி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை என்ன பண்ணிருக்கோம், கிரவுண்ட் பண்ணிருக்கோம். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை கிரவுண்ட் பண்ணியாச்சு. இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க ஆர்எஃப் ஆர்இன்ன்ற ரெசிஸ்டர் என்னவா வச்சிருக்கோம், 10K 1Kன்னு வச்சிருக்கோம். ஆர்எஃப் அப்படின்றது 10K, R1ன்றது 1K. ஸோ அதனால 10K / 1K = 10. அப்போ இன்புட் என்ன போகுதோ அது மாதிரி 10 மடங்கா இது ஆம்பிளிஃபை பண்ணோம். சரியா? ஸோ இப்போ இன்புட் என்ன ஆகுது, 0.707 வோல்ட் தான் நம்ம இப்போ கொடுக்க போறோம். அது 10 மடங்கு ஆகும்போது மைனஸ்ல கிடைக்கும். இது இன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இன்புட்டை இன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இதுக்கு சோர்ஸ் கொடுக்கணும், 2 சோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு பாசிட்டிவ் சோர்ஸ், ஒன்னு நெகட்டிவ் சோர்ஸ். அதுதான் இங்க டூயல் பவர் சப்ளை வழியா கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவுட்புட்டை ஒரு ரெசிஸ்டர் வழியா எடுத்திருக்கோம். ஓகேவா? இதை பார்க்கலாமா? ஆன் பண்ணிக்குவோம். இங்க என்ன பண்ணலாம், மல்டிமீட்டர் எடுத்துக்கோமா. மல்டிமீட்டர் எடுத்தாச்சு. இங்க இதை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம இன்புட் எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்க. they give the voltage of input is millivolt, 707 millivolt. I can say 0.7 volt. ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன், 0.7 வோல்ட்னு சொல்றேன். இது மில்லி வோல்ட்டை நான் வோல்ட் லெவலுக்கு மாத்திட்டேன். ஸோ இப்போ அவுட்புட்ல என்ன இருக்கு பார்ப்போம். அவுட்புட்ல என்ன வோல்டேஜ் இருக்கு, அவுட்புட் வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் வந்து பாருங்க. இது 10ஆல பெருக்கப்படுது, அதனால 7.07 வோல்ட். ஸோ இன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இன்வெர்ட் ஆயிருக்கான்றது பாக்குறதுக்கு நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம்.
ஆன் பண்ணிப்போம். இங்க சாரி ஆசிலாஸ்கோப் எடுத்து இன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இது அவுட்புட், இன்புட் பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்கிறது இன்புட் வோல்டேஜ். அதை நான் VF1 மார்க் பண்ணியிருக்கேன். அதனோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 வோல்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1 வோல்ட் கம்மியா இருக்கு. பாருங்க இன்புட் வோல்டேஜ் ரெட் கலர்ல இருக்கிறது இன்புட் வோல்டேஜ், கிரீன் கலர்ல இருக்கிறது அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 5 வோல்ட் அப்படின்னு காமிச்சிருக்கோம். இன்புட் வோல்டேஜ் 1 வோல்ட்னு காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இது பாசிட்டிவா இருக்கும்போது இது நெகட்டிவா இருக்கு. ஸோ அதனால அவுட்புட் என்னவா இருக்கு, இன்புட் பாசிட்டிவா இருக்கும்போது அவுட்புட் நெகட்டிவா இருக்கு. அதனால என்ன சொல்றோம், இதை இன்வெர்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு இந்த வோல்டேஜ் உங்களுக்கு மல்டிமீட்டர்ல செக் பண்ணி காமிச்சேன். இப்போ ஸ்கோப்ல இன்புட் சிக்னல் இன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றத காமிச்சிருக்கேன். சார் அடுத்து பாக்குறது நான் இன்வெர்டிங் இன்புட், நான் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபையர். ஸோ இதுல பாருங்க 1 + RF × RN. இப்போ இங்க RN வந்து 1K, RF வந்து 10K. ஸோ அதை போட்டிருக்கேன். ஸோ 1+ அப்படின்னா இது ஒரு 10 + 1 11. அப்போ இன்புட் வோல்டேஜ் 0.707 வோல்ட் கொடுக்குறோம். அதாவது 707 மில்லி வோல்ட் கொடுக்குறோம். அதை 11 டைம்ஸ் பெருக்கணும்னா எவ்வளவு வரும், 7.77 வரும். நமக்கு இந்த 7.8 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணி வச்சு இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணி இன்புட் வோல்டேஜ் சொல்லியிருக்கேன்னா 707 மில்லி வோல்ட், நான் அதை 0.707 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து அவுட்புட்ல வோல்டேஜ் எவ்வளவு வோல்டேஜ் வந்து பாருங்க. இதை 11ஆல பெருக்கினா என்ன வருது, 7.78 வோல்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்வெர்ட் ஆயிருக்கா நான் இன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், ஸ்கோப் எடுத்துட்டு வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். ரன் பண்ணுவோம். இப்போ என்னவாயிருக்கு, நமக்கு டைம் டிவிஷனை சேஞ்ச் பண்ணணும். டைம் டிவிஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஸ்க்ரீனுக்குள்ள வேவ் ஃபார்ம் வரல. அப்போ வோல்டேஜ் டிவிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட்டை வோல்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே இன்புட் வோல்டேஜ் பார்ப்போம். சேனல் செலக்ட் பண்றோம். இன்புட்டை இந்த ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வோல்ட் செட் பண்ணிருக்கோம். அவுட்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் செட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்க மாறி இருக்கா பாருங்க, ஃபேஸ் மாறி இருக்கானா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு, நெகட்டிவா தான் இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம், நான் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ டிரான்சிஸ்டர் வச்சு ஏதாவது சர்க்யூட் பண்ணுவோமா, பண்ணலாமா? பண்ணலாம். இது டிரான்சிஸ்டர், இதுவும் நம்ம பிராக்டிகல்ல உள்ள ஒரு சர்க்யூட் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டெஸ்ட் தி டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஸ்விட்சிங் சர்க்யூட் டு கண்ட்ரோல் தி ரிலே. இந்த ரிலேயை எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கான சர்க்யூட்டை, இது நம்ம பிராக்டிகல் புக்ல உள்ள சர்க்யூட் தான். அந்த சர்க்யூட் தான் இங்க நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது என்ன ஆகுது, ரிலே டி எனர்ஜைஸ்ல இருக்கு. ஸோ இப்போ எனர்ஜைஸ் எப்ப ஆகும், இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் போது இந்த ரிலே ஆன் ஆகும். இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு எந்த சோர்ஸும் போகல. இப்போ பேஸுக்கு நம்ம பயாசிங் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே ரிலே என்ன ஆகுது, எனர்ஜைஸ் ஆகுது. அதனால இந்த லேம்ப் எரியுது. ஸோ இந்த லேம்பை இந்த காண்டாக்ட்ல ரிலேயோட காண்டாக்ட் பாயிண்ட் வழியா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ஏசி லைனும் ஒரு லேம்பையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்க எப்படி கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கான சோர்ஸ் இங்க 5 வோல்ட், இந்த சர்க்யூட்டுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு டிரான்சிஸ்டர், இங்க ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு டயோடு, ஒரு ரிலே. அப்புறம் இந்த ரிலே காண்டாக்ட் பாயிண்ட்ல
ரிலேயை எப்படி ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி இந்த ரிலேயை ஆன் பண்ணி ஆஃப் பண்றோம். ஸோ இந்த சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இப்போ ஸ்ட்ரீட் லைட் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கண்ட்ரோல் அப்படின்றதுக்கு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணலாம், எல்டிஆரை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியா, இது கண்ட்ரோல் எலிமெண்ட், இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலிமெண்ட். இதை இப்போ ரிலேயை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு ஆம்பிளிஃபையர் பார்க்கலாமா? Construct and test fixed bias arrangement of transistor amplifier circuit using BJT. சரியா, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் பிஜேடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க இந்த சர்க்கியூட்டை அப்படியே இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி இன்புட்டை அவுட்புட் வோல்டேஜை பார்த்துக்குவோம் முதல்ல, அதுக்கப்புறம் பேஸை பார்த்துக்குவோம். எவ்வளோ வோல்டேஜ் போகுது, அதே மாதிரி 0.7 மில்லி வோல்ட் இன்புட்ல, அவுட்புட்ல 1.48 வோல்ட். அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இன்புட் வோல்டேஜ் 0.7 இருக்கு, அவுட்புட் வோல்டேஜ் டபுள் ஆயிருக்கு, 1.4 வோல்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு சிஆர்ஓ எடுத்து ஆம்பிளிஃபிகேஷன் ஆயிருக்கான்னு ஆன் பண்ணுவோம். இப்போ இந்த டைம் டிவிஷன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. VF1ன்றது இன்புட் அவுட்புட் வோல்டேஜ். சார் டைம் ஆச்சு சார். தான் ஒரு நிமிஷம் சார், அவ்வளவுதான் நான் முடிக்கிறேன். ஸோ இதையும் VF1ன்றது அவுட்புட் வோல்டேஜ், நம்ம இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இன்புட் டயக்ராம் பார்ப்போம். பாருங்க, இன்புட் இங்க என்ன செட் பண்ணிருக்கோம் பாருங்க. இன்புட் 1 வோல்ட் செட் பண்ணிருக்கோம், அவுட்புட் 2 வோல்ட் செட் பண்ணிருக்கோம். இது என்ன ஆயிருக்கு, 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ்ல நமக்கு ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்குது. சரியா, இது 1 வோல்ட் செட் பண்ணிருக்காங்க. அது இன்புட்ன்றது VF2. VF2 வந்து 1 வோல்ட், அது ரெட் கலர்ல இருக்கு. அவுட்புட் கிரீன் கலர்ல இருக்கு, அதனோட வோல்டேஜ் ரேஞ்ச் 2 வோல்ட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகேமா, ஓகே. Thank you for all watching this class. Once again, I thankful to all efforted technicians and officers and all coordinators. So, ஏதாவது டவுட் செஷன் போலாமா சார்? சொல்லலாம் சார். ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பவாபி உங்க டவுட் கேட்கலாம். பவாபி உங்க டவுட் கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேகனா உங்க டவுட் கேட்கலாம். ஹலோ, கேட்கலாம்ப்பா, கேளுங்க. ஓகே சார், எல்லாரும் வந்து அந்த சாஃப்ட்வேர் பேர் மட்டும் கேக்குறாங்க சார். கொஞ்சம் சார் டீனா அப்படின்றத சாஃப்ட்வேர் TINI ஒரு நிமிஷம், நான் அந்த சாஃப்ட்வேர் சரி பண்ணிடுறேன். TINA. ஓகே ஓகே சார், இதுதான் டீனா சாஃப்ட்வேர். இது வந்து டெமோ வெர்ஷன் தான். ஸோ அதில் வந்து ட்ரையல் வெர்ஷன் இருக்கு, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கங்க சார். ஓகே சார். இன்னொரு இடம் சார். இந்த ஒரு இடம் சார். ஓகே ஓகே. ஸோ என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர், இதனோட மெயில் அட்ரஸ். சார் ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். செஷன் நல்லா இருக்கு சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.